ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பேஸ் மெட்டீரியல் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது எப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பேஸ் மெட்டீரியல் இஸ் நத்திங் பட் நீங்கள் என்ன டிசைன் பண்ண வரதுக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்களோ அந்த மெட்டீரியல் தான் பேஸ் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணலாம், 2x2 மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சில்க் காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன், ரஃப் காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஆரியாக இருந்தால் ஆரி ஸ்டாண்ட்லேயோ இல்லை வந்து ஃப்ரேம்லேயோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரூச் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் தான் நம்ம வந்து பேசிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம், பேஸ் மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணணும் அப்படின்னா சில்க் காட்டனாக இருக்கலாம், இல்லை ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸாக இருக்கலாம். இல்லை நான் ஸ்டாண்டில் தான் பண்ண போகிறேன், ஸ்டாண்டில் போட்டோ இல்லை ஃப்ரேமில் போட்டோ தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம், சாட்டின் கிளாத் எடுத்துக்கலாம், ஆர்கன்சா கிளாத் எடுத்துக்கலாம், 2x2 மெட்டீரியல் எடுத்துக்கலாம், பேண்ட் பிட்டு, ரேஷன் வேஸ்டி துணி இருக்கும் இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம், அதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன மெட்டீரியல்